Praise Jesus. May the Lord Jesus Christ bless you and open your spiritual eyes to see Jesus today. We welcome you to watch a broadcast by Lord Jesus Christ, the Only Hope program. Take a moment to get your Bibles and listen to this wonderful message about receiving the fullness of the Holy Spirit in you. Watch with faith and expectation, you will be blessed. All glory be to Jesus. எல்லா மகிமையும் இயேசுவுக்கே. I praise God and thank Him for giving me this wonderful opportunity and great privilege to speak His wonderful words of life once again in your houses. இன்னொரு விஷயம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வீடுகளில் அவருடைய ஜீவனில் வார்த்தை பேசும்படிக்கு கொடுத்த மகா பெரிய பாக்கியத்துக்கும் ஸ்லாகியத்துக்கும் நன்றியோடு அவரை துதிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் டியூனிங் இன். நீங்கள் கூட கேட்டுக்கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. In the next half hour, God's word is going to change your lives forever and His Holy Spirit. இந்த அடுத்த அரை மணி நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையும் அவருடைய ஆவியும் கூட உங்களுடைய வாழ்க்கையை முற்றிலும் தலைகீழே மாற்றப் போகிறது. People should get into the Bible and read it. And as you do that, the Bible should get into you. ஜனங்க என்ன செய்ய வேண்டும்? வேதத்தை எடுத்து வாசித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது அந்த வேத வசனங்கள் உங்கள் உள்ளத்தில் அது நிரப்பி கொண்டு இருக்கும். When we know His word, we start believing in Him. நாம் அவருடைய வசனத்தை அறிந்து கொள்ளும்போது அவரை போல அவரை விசுவாசிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறோம். We are changed into His image and we are going from glory to glory. அவருடைய சாயலா நாம் மாறுவோம், மகிமையின் மேல் மகிமை அடைவோம். If you need prayer, call that number on the screen. உங்களுக்கு ஜெபம் தேவைப்பட்டால் அந்த டெலிஃபோன் நம்பர் நீங்கள் கூப்பிடுங்கள். Whatever impossible situation you are in today, you don't have to worry. எப்பேற்பட்ட தகர்க்க முடியாத பிரச்சனையில் நீங்கள் இருந்தால் கூட நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. God's supernatural delivering power will become available to you in prayer. இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய வல்லமை ஜெபிக்கும்போது உங்களிடத்தில் வந்து அது விடுதலை ஆக்கும். Shall we constrain Him to come? அவரை நாம் வருந்தி அழைப்போமா? வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடும், வல்லமையாக இப்போ வந்திடும். வாரும் வாரும் மகத்துவ தேவனே, வல்லமையாக இப்போ வந்திடு, வல்லமையாக இப்போ வந்திடும். Hallelujah. Hallelujah. Do you know that when you look into the 66 books of the Holy Bible, we see Jesus over and over again in every book of the Bible? உங்களுக்கு தெரியுமா, சத்திய வேதாமத்தில் 66 புஸ்தகம் உண்டு. ஒரு புஸ்தகமும் நாம் வாசிக்கும்போது ஒரு புஸ்தகத்துலேயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை திருப்பி வெளிப்படுறத உங்களுக்கு தெரியுமா? Do you know that the whole Bible is about only one person, and that is the Lord Jesus Christ? முழு சத்திய வேதாகமும் கூட எல்லா புஸ்தகமும் கூட முழுக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி எழுதியிருக்கிறத பற்றி உங்களுக்கு தெரியுமா? In John chapter 14 verse 7, Jesus said, I am the way, the truth and the life. No one can come to the Father but by me. யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரம் 7 வசனத்தில் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் ஆயிருக்கிறேன், வேற வழியில் யாரும் பிதாவினிடத்தில் வர முடியாதுன்னு. வாட் டஸ் தட் மீன்? இதுக்கு அர்த்தம் என்னவா இருக்கிறது? No one in the whole wide world can go to heaven without Jesus. உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர்களும் கூட பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தான் போக முடியும். Everyone needs Jesus today. இன்றைக்கு எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து தேவைப்படுகிறது. Today all mankind needs to call on this Jesus. இந்த இயேசுவை நோக்கி முழு மனுக்குலமே கூப்பிட வேண்டும். This Jesus who saves, this Jesus who heals, this Jesus who blesses with all blessings of heaven and earth.
உங்களை ரட்சிக்க வல்லவராக இருக்கிற இந்த இயேசுவை நீங்கள் கூப்பிட வேண்டுமா இருக்கிறது. உங்களுக்கு சுகம் தர இந்த இயேசுவை நீங்கள் நோக்கி கூப்பிட வேண்டுமா இருக்குது. எல்லா வானத்துக்கும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்குற இந்த இயேசுவை கூப்பிட வேண்டுமா இருக்கிறது. No one else can save, heal or bless man today. வேறு யாரும் கூட மனுஷனை ரட்சிக்க முடியாது, சுகப்படுத்த முடியாது, ஆசீர்வதிக்க முடியாது. Even if you are attacked by corona pestilence too, Jesus Christ can heal you if you call on him. கொரோனா கொள்ளை நோய் கூட உங்களை பற்றி கொண்டிருந்தா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை குணப்படுத்த முடியும். Because he says so in the Holy Bible. பரிசுத்த வேதாமத்தில் அப்படி அவர் சொல்லியிருக்கிறார். The Lord speaks through Jeremiah the prophet in chapter 33 verse 3. எரேமியா தீர்க்கதரிசி மூலமா 33ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் கர்த்தர் பேசுகிறார். Call to me, I will answer you and show you great and mighty things which you do not know. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உங்களுக்கு மறுஉத்தரவு கொடுப்பேன், உங்களுக்கு அறியாததும் எட்டாத காரியங்களை நான் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். Do you know that it's never going to be the same again ever as it had been in 2019? உங்களுக்கு தெரியுமா 2019 வருஷத்தில் எப்படி இருந்துச்சோ அந்த நிலவரத்துக்கு உலகம் திருப்பி அதுக்கு ஒரு காலமும் வராதுன்னு உங்களுக்கு தெரியுமா? From 2020 everything has changed. 2020 வருஷத்துலேருந்து எல்லாம் முற்றிலும் மாறிவிட்டிருக்கிறது. And things are only going to get worse. இன்னும் மோசமான நிலவரத்துக்கு போகிறது தான் தவிர இன்னும் பழைய நிலவரத்துக்கு போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. Now we are in August 2021 and talking about the third wave of COVID-19. இப்போ நாம் ஆகஸ்ட் மாதம் 2021 வருஷத்தில் நாம் இருக்கிறோம். இப்போ கோவிட்-19 மூணாவது அலையை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். விச் இஸ் கோயிங் டு பி மச் மோர் வர்ஸ். இது இன்னும் அதிகமாக மோசமான நிலவரத்துக்கு கொண்டு வரப்போகிறது. இட் இஸ் நெவர் எவர் அகெயின் கோயிங் டு பி லைக் ஹவு இட் வாஸ் பிஃபோர் இன் 2019. 2019 வருஷத்தில் எப்படி இருந்துச்சா அப்படி திருப்பி இருக்கவே போகிறதில்லை. Do you know that all the prophecies prophesied by the prophets in the Bible have been fulfilled? சத்திய வேதாகமத்தில் உங்களுக்கு தெரியுமா, தீர்க்கதரிசிகள் மூலமாக தீர்க்க தரிசனம் சேனைகளின் கர்த்தர் உரைச்சதெல்லாம் முழுக்க நிறைவேற்றிருக்கிறத பற்றி உங்களுக்கு தெரியுமா? The stage is set now and the second coming of the Lord Jesus Christ is imminent. இப்போ அந்த எல்லா காரியங்களும் ஆயத்தமாக இருக்கிறது. இப்போ எல்லாம் முடிந்து விட்டு இப்போ ஒரு காரியம் சம்பவிக்க போகிறது என்னவென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை. Jesus has already said in the Gospels, when all these things happen, my second coming will be. சுவிசேஷத்தில் ஏற்கனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், இந்த காரியங்களெல்லாம் சம்பவிக்கும்போது என்னுடைய 2ஆம் வருகை இருக்கும் என்று. The Holy Bible is a book of prophecies. சத்திய வேதாகமம் தீர்க்க தரிசன புஸ்தகமாக இருக்கிறது. Which the Holy Spirit of God has spoken through the saints and prophets thousands of years before. இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்க தீர்க்க தரிசனம் எல்லாம் பரிசுத்தவான்கள் தேவனுடைய பரிசுத்தாவினால் நிறைந்து தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார்கள் எத்தனையோ 1000 வருஷம் முன்பாக. In 2 Timothy 3 verse 16 and 17, Apostle Paul writes in his second epistle to Timothy. 2 Timothy 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் 17ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்திக்கு 2ஆம் நிருபத்தில் எழுதுகிறார். All scripture is given by inspiration of God and is profitable for doctrine, for reproof, for correction, for instruction in righteousness, that the man of God may be complete, thoroughly equipped for every good work. 2 Timothy 3:16 வசனம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவினாலே அருளப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உள்ளவாகவும் இருக்கும்படி ஆக அவர்கள்
உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்கிறதுக்கும் பிரயோஜனமாக உள்ளவாயிருக்கிறது. Hallelujah. Hallelujah. Every single person in the world should and must read this holy book. உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் இந்த பரிசுத்த வேதாகத்தை வாசிக்க வேண்டும். No book in the world has what the Holy Bible has. உலகத்தில் எந்த புஸ்தகத்துலேயும் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதே இல்லை. If you want to obtain fullness of power in this life, then we must read as much of God's word as possible. நீங்கள் அந்த வல்லமையோட நிறைவு உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை எவ்வளோ அதிகமாக முடியுமோ நீங்கள் வாசிக்க வேண்டும். If you read Psalm 1 verse 1 to 3, it says, "Blessed is the man who walks not in the counsel of the ungodly, nor stands in the path of sinners, nor sits in the seat of the scornful. But his delight is in the law of the Lord, and in his law does he meditate day and night. He shall be like a tree planted by the rivers of water, that brings forth its fruit in its season, whose leaf also shall not wither, and whatever he does shall prosper." சங்கீதம் 1 சங்கீதம் 1-3 நாம் வாசித்தா, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழிகளில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் நீர்க்காலங்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். Hallelujah. This is a person who received the fullness of the Spirit. இது ஆவின் நிறைவு பெற்ற ஒரு மனுஷனை பற்றி எழுதப்பட்டுள்ளது. His fruit will come forth in its season, and whatsoever he does will prosper. தன் காலத்தில் அவன் தன் கனியை கொடுப்பான். அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். Why? Because God's word is in him. ஏன்னு சொன்னால் தேவனுடைய வார்த்தை அவனுக்குள்ளே இருக்கிறபடியா. So we should and must know the 66 books of the Bible. அப்பொழுது நிச்சயமாக இந்த சத்திய வேதாமத்தின் 66 புஸ்தகத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேணும். இட் இஸ் அ டிவைன் லைப்ரரி. அது எல்லா காரியங்களும் இருக்கிற ஒரு பற்றி, எல்லா உலகத்தில் இருக்கிற அத்தனை காரியங்களை பற்றி கூட நமக்கு அறிவை கொடுக்குற ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. அண்ட் இட் கண்டெய்ன்ஸ் த மைண்ட் ஆஃப் காட். அது மட்டும் இல்லை, அது படிக்க தேவனுடைய சிந்தை இந்த புஸ்தகத்தில் இருக்கிறது. திஸ் ஹோலி புக் இஸ் அ லைட் தட் வில் டைரக்ட் யுவர் லைஃப். இந்த பரிசுத்த புஸ்தகம் அது ஒரு வெளிச்சமாக இருக்கிறது. நீங்கள் போக வேண்டிய வழிக்கு உங்களுக்கு வெளிச்சம் காட்டும். இட்ஸ் ஃபுட் தட் வில் சப்போர்ட் யுவர் லைஃப். அது உங்கள் ஜீவனுக்கு எதுவான ஆகாரத்தை உங்களுக்கு கொடுக்கும். இட்ஸ் கம்ஃபர்ட்ஸ் யூ when it will cheer your life. உங்களுக்கு ஆறுதலும் தேற்றுதலையும் அது கொடுக்கும். இஃப் யூ ரியலி வாண்ட் பவர் இன் யர் லைஃப் டு சர்வ் த லார்ட், கர்த்தருக்கு சேவை செய்யும்படிக்கு உங்கள் வாழ்க்கையில் உண்மையாகவே உங்களுக்கு வல்லமை வேணுமென்றால், டு சர்வ் ஹிம், டு லவ் ஹிம், லிவ் த கிறிஸ்டியன் லைஃப், நெவர் லேக் ஸ்பிரிச்சுவலி and make it gloriously to heaven, rejoicing with the joy of the Lord in your heart. You will see the Lord smiling at you in his face when you get his word into your life. நீங்கள் கர்த்தரை சேவை செய்யும் படிக்கும், இயேசுவை நேசிக்கும் படிக்கும், இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை வெற்றியோடு வாழும் படிக்கும், ஆவியில் குறைவு இல்லாதபடிக்கு வாழும் படிக்கும், மகிமையான வழியில் பரலோகத்துக்கு போய் சேரும் படிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிழ்ச்சி சந்தோஷத்தை உங்கள் இருதயத்தில் நிரம்பி இருக்கும் படிக்கும். அவருடைய நாம் பரலோகத்துக்கு போகும்போது அவருடைய முகத்தின் பிரகாசத்தை பார்க்கும் படிக்கும். எப்படி நீங்கள் செய்ய முடியும் என்றால், அவருடைய வார்த்தையை உங்கள் இருதயத்தில் உள்ள வைத்து கொள்ள வேண்டும். யூ மஸ்ட் ஸ்டார்ட் ரீடிங் த பைபிள் இன் அ வே யூ நெவர் ரெட் இட் பிஃபோர். இவ்வளோ காலமாக எப்படியோ வாசித்திருக்கலாம் உங்கள் வேதத்தை. இப்போ வாசிக்காத ஒரு வழியில்
நீங்கள் புதிய வழியில் வாசிக்க வேண்டும். பிகாஸ் டார்க்னஸ் இஸ் இன்க்ரீசிங் ஆல் அரவுண்ட் அஸ் டுடே. ஏனென்றால் இன்றைக்கு அதிகமாக இருளை நம்மளை சுற்றி சூழ்ந்து கொண்டிருக்கிறது. You can't ignore it, and only God's word will keep you shining with the light of God, and no darkness will come near you. நீங்கள் அது கண்டுக்காத இருக்க முடியாது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை உங்களை பிரகாசிக்க செய்யும். தேவனுடைய ஒளி உங்களில் பிரகாசித்து கொண்டிருக்கும் போது எந்த இருளும் கிட்ட நெருங்க முடியாது. This holy Bible should fill your memory, rule your heart and guide your feet. இந்த சத்திய வேதாகமம் உங்கள் சிந்தையை நிரப்ப வேண்டும், உங்கள் இருதயத்தை ஆட்கொள்ள வேண்டும், உங்கள் கால்களை நடைய வழி நடத்த வேண்டும். பிகாஸ் இட் இஸ் அ மைன் ஆஃப் வெல்த். ஏனென்றால் அது ஒரு கிணியாக இருக்குது, அதில் அதிகமாக ஐஸ்வர்யம் உண்டு. இட் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் ஹெல்த். உங்கள் சரீரத்துக்கு ஆரோக்கியம் கொடுக்குற வழி அதில் தான் இருக்கிறது. இட்ஸ் அ வேர்ல்ட் ஆஃப் ப்ளெஷர். நீங்கள் வாஞ்சிக்கிறத விட நீங்கள் இன்பம் பெற்றுக்கொள்ளும்படிக்கு இருக்கிற எல்லா காரியங்களும் அதில் இருக்கிறது. ரீட் இட் டு பி வைஸ், பிலீவ் இட் டு பி சேஃப். ஞானமாக இருக்க வேண்டும் என்றால் வேதத்தை வாசிக்க வேண்டும். பாதுகாக்க இருக்க வேண்டும் என்றால் வேதத்தை வாசிக்க வேண்டும். ப்ராக்டிஸ் இட் டு பி ஹோலி. பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்றால் அந்த சட்டங்களை கை கொள்ளுங்கள். Hallelujah. We know what it says in Joshua chapter 1 verse 8. யோசுவா புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறது நம்மளுக்கு தெரியும். The only way to get power in your life, it's the Bible. உங்கள் வாழ்க்கையில் வல்லமை வேணுமா? சத்திய வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை வழியாகத்தான் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். It's all we have in this life and it's God's word. இந்த ஜீவியத்தில் அது மட்டும்தான் உங்களுக்கு இருக்கிறதும் அது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. This book of the law shall not depart from your mouth, but you shall meditate in it day and night, that you may observe to do according to all that is written in it. For then you will make your way prosperous, and then you will have good success. Hallelujah. யோசுவா 1:8 இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு இருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளெல்லாம் படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்பொழுது புத்திமான் நாயும் நடந்து கொள்வாய். Hallelujah. Only when the word of God is in your life, only then whatever happens around you will always be blessed. கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்து கொண்டு இருக்கும்போது மட்டும்தான் உங்கள் சுற்றிலும் சூழ்நிலையில் என்ன நடந்தால் கூட நீங்கள் தொடர்ந்து ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். only then you will make your way prosperous. நீங்கள் புத்திமானாக நடக்கும்போது நீங்கள் உங்கள் வழிகளை வாய்க்க பண்ணுகிறீர். only then will you have good success. ஆசீர்வாதம் எல்லாம் அப்பொழுது தான் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். மெயின் கீஸ் அபவுட் த பைபிள். இந்த சத்திய வேதாகமத்தின் முக்கியமான சாவிகள் எது என்றால் Hebrews 4 verse 12, எபிரேயர் 4:12. For the word of God is living and powerful, sharper than any two-edged sword, piercing even to the dividing of soul and spirit and of the joints and marrow, and is a discerner of the thoughts and intents of the heart. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனுடைய வார்த்தை யானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதையும் ஆத்மாவையும் ஆவியும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவாய் குத்துகிறதையும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. Hallelujah. There is life in God's word. கர்த்தருடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு.
The life of God is in His word. தேவனுடைய ஜீவன் அவருடைய வார்த்தையிலே இருக்கிறது. The word is alive. வார்த்தை வரும்போது உயிர்ப்பிக்கப்படும். There is God's life in it. ஏனென்றால் தேவனுடைய ஜீவன் அதுக்குள்ளே இருக்கிறபடியா. If you read a book, even if it is a Christian one, there is no life in it. ஒரு புஸ்தகம் வாசிக்கும்போது கிறிஸ்தவ புஸ்தகமாக இருந்தால் கூட அதில் ஜீவன் கிடையாது. வாட் யூ ஹாவ் இஸ் த தாட் ஆஃப் அ மேன். என்ன இருக்குது அங்கே? ஒரு மனுஷனோட சிந்தையில் இருக்கிற காரியம் இருக்குது. த மைண்ட் ஆஃப் அ மேன், மனுஷனோட சிந்தை தான் இருக்கிறது. பட் வென் யூ ரீட் த பைபிள், யூ ஹேவ் காட்ஸ் மைண்ட், யூ ஹேவ் காட்ஸ் லைஃப். ஆனால் நீங்கள் சத்திய வேதாகம் வாசிக்கும் போது தேவனுடைய சிந்தையில் இருக்கிறது அங்கே இருக்கிறது. தேவனுடைய ஜீவன் அதில் இருக்கிறது. தெர் இஸ் லைஃப் in no other book but in the Holy Bible only. சத்திய வேதாந்தத்தில் மட்டும்தான் இந்த ஜீவன் இருக்குது, வேறு எந்த புத்தகத்திலும் கிடையாது. You can get information. Things may inspire you, bless you. உங்களுக்கு அறிவு வேறு வழியில் பெற்றுக்கொள்ளலாம். அப்போது அது உங்களை ஊக்குவித்து உங்களை ஆசீர்வதித்து கூட செய்யும். பட் there is a real life in the Bible that will keep you alive in the spirit. ஆனால் சத்திய வேதாமத்தில் உண்மையான ஜீவன், உங்களோட ஆவியை உயிர்ப்பிக்கிற ஜீவன் உண்டு. தட் வில் கீப் யூ அலைவ் இன் த ஃபாதர். பிதாவுக்குள்ளே உங்களை ஆவியில் உயிர்ப்பிக்கும். Psalm 119:93 says, I will never forget your word, for with them you have quickened me. சங்கீதம் 119:93 என்ன வாசிக்கிறோம்? சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார்? இந்த வார்த்தையை நான் மறக்கவே மாட்டேன்னு. அந்த வார்த்தை என்ன? உயிர்ப்பித்து இருக்கிறது என்று. லார்ட், வித் யுவர் வேர்ட் யூ ஹவ் கிவன் மீ லைஃப் அண்ட் குவிக்கன் மை லைஃப். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையினால என்னுடைய ஜீவனை உயிர்ப்பித்து வைத்திருக்கிறீர். ஹல்லேலூயா. வித்தவுட் யுவர் வேர்ட் ஐ வில் டை ஸ்பிரிச்சுவலி. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை இல்லாதபடிக்கு ஆவியில் நான் செத்தவனாக மாறுவேன். இஃப் யூ வாண்ட் டு ஸ்டே அலைவ் இன் தீஸ் டேஸ் ஆஃப் டார்க்னஸ் அண்ட் மிசரி அண்ட் கிரேட் டெம்டேஷன்ஸ் அண்ட் விக்கெட்னஸ், வி நீட் த லிவிங் வேர்ட் ஆஃப் காட். இந்த காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் உயிரோடு இருக்க வேண்டுமென்றால், இந்த காலகட்டத்தில் இருள் அதிகமாக இருக்கிறது, தரித்திரம் அதிகமாக இருக்கிறது, சோதனைகள் அதிகமாக இருக்கிறது, பொல்லாப்பு அதிகமாக இருக்கிறது. உயிரோடு நாம் இருக்க வேண்டுமென்றால், பிழைக்க வேண்டுமென்றால் தேவனுடைய வார்த்தை நிச்சயமாக வேணுமே வேணும். In all these days of COVID-19 lockdowns, Jesus is putting man into a position where he can get their attention, to get his word inside them and to visit them, to get their life in order according to it. இந்த கொரோனா கொள்ளை நோய் COVID-19 ஊரடங்கு நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷனை ஒரு சூழ்நிலை உண்டாக்கி உட்கார வைக்கிறதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்து கொண்டு வருகிறார். அப்போ மனுஷன் தேவனை தேடும்படிக்கும் அவருடைய வார்த்தை அவருக்குள்ளே பதிய வைக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து இந்த கொள்ளை நோய் வழியில் ஊரடங்கும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். He wants to visit them to get their life in order according to it. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனையும் சந்தித்து வேத வசன பிரகாரம் அவருடைய வாழ்க்கையை ஒப்பாக கொண்டு வர வேண்டும் என்று இந்த காரியங்களெல்லாம் செய்து கொண்டு மனுஷனை வேறு மாதிரி வழியில் சந்தித்து கொண்டிருக்கிறார். The third wave of COVID is being expected. இப்போ கொரோனாவோட 3வது அலை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். But this time it is not COVID, it is a different virus with many variants. ஆனால் இந்த தடவை அது கொரோனா கொள்ளை கிடையாது, அது வேறு கொள்ளை நோயாக இருக்குது. அதோட கிரியை வேறு மாதிரி அது கிரியை செய்கிறது. It is more deadlier and very infectious. கொரோனா கொள்ளை நோயோட பயங்கரமானது, அது இன்னும் வியாதி ஆபத்தும் அதிகமாக கொண்டு வருகிறது என்று சொல்லுகிறார்கள். There are so many variants of this virus. இந்த புதிய கொள்ளை நோய்க்கு அதோட கிரியை செய்கிற விதமே வேறு மாதிரி அதிகமான வழியில் அது கெடுதல் உண்டாக்குறது மனுஷனுக்கு. People are going to be slaughtered. ஜனங்க
அதிகமாக மறித்து மடிந்து போகிறார்கள். The pandemic is going to come to an end. இப்போ ஏற்கனவே இருக்கிற கொள்ளை நோய் முடிவு அடைந்து கொண்டிருக்கிறது. There will be water and food shortage. பஞ்சம், தண்ணி இல்லாத போகுது, ஆகாரம் இல்லாத போகுது, பஞ்சம் வரப்போகுது. ஸோ யூ வில் ஹாவ் டு சேவ் வாட்டர் அண்ட் ஃபுட் நவ் இட் செல்ஃப். இப்பொழுதே நீங்கள் குடிக்கிற தண்ணியை சேர்த்து வைக்க வேண்டும், ஆகாரத்தை கூட நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டுமா இருக்கிறது. நவ் இஸ் த டைம் டு சீக் காட் பிஃபோர் இட் இஸ் டூ லேட். இப்பொழுது தான் காலகட்டம் தேவனை தேடும்படிக்கு. இல்லை என்றால் காலம் செல்லாத போய்விடும், சீக்கிரமாக அப்படியே போகிறது. டைம் இஸ் கோயிங் டு பி நோ மோர். Today you should not die in your sins. Tomorrow is not guaranteed to anyone. நாளை தினத்தை யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. இன்றைக்கு நீங்கள் உங்கள் பாவத்தில் மறிக்கக்கூடாது. Better wash your sins in Jesus' name through immersion baptism and secure your eternity. நீங்கள் உங்கள் பாவத்தை இயேசு கிறிஸ்து நாமத்தில் முழுக்க ஞானஸ்தானத்தில் பாவ பரிகாரம் பெற்றுக்கொண்டு உங்கள் நித்தியத்தை இங்கே இந்த பூமியிலேயே ஏற்படுத்தி வையுங்கள். ஐ எம் கோயிங் டு ப்ரே ஃபார் யூ now. இப்போ உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இஸ்ரவேலின் துதிகள் வாச செய்கிற மகா பரிசுத்த தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், போற்றுகிறோம், கொடாக்கொடி ஸ்தோத்திரம் ஏறுக்கிறோம். நல்லவரே வல்லவரே, இப்பொழுதும் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருத்தரையும் கர்த்தாவே உம்முடைய வல்லமை சந்திக்க வேணுமா ஜெபிக்கிறேன். எப்பேற்பட்ட காரியத்துக்கு உம்மிடத்தில் விடுதலைக்கு எதிர்பார்த்து கொண்டிருந்தா கூட நினைக்கிறதுக்கும் வேண்டிக் கொள்றதுக்கும் அதிகமாக நீ கிரியை செய்ய வல்லவராக இருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய ஆவியை ஊற்று கர்த்தாவே, இப்பொழுதே எல்லார் மேலேயும் உடைய அபிஷேக வல்லமை ஊற்று. பெண்டிகாஸ் நாளில் ஊற்றின வல்லமை, விடுதலை ஆக்கிற வல்லமை, சுகமாக்கும் வல்லமை, உயிர்த்தெழுந்த வல்லமை இப்பொழுதே எல்லார் மேலே ஊற்றுவன்மாவை ஜெபிக்கிறேன், ஊற்றுவன்மாவை ஜெபிக்கிறேன், ஊற்றுவன்மாவை ஜெபிக்கிறேன், ஊற்றுவன்மாவை ஜெபிக்கிற கர்த்தா. அபிஷேக வல்லமை, அபிஷேக வல்லமை இப்பொழுதே ஊற்று. அற்புதங்கள் செய்யும், வெளிப்பாடுகளை தாரும் கர்த்தாவே. ஆசீர்வதியும், ரட்சிப்பை தாரும். ரட்சிப்பு அடையாதவர்கள் கர்த்தாவே இயேசு கிறிஸ்து நாமத்தின் ஞானஸ்தானத்தில் ரட்சிப்பு பெற்றுக்கொள்ள கிருபைத்தார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. Dear Lord Jesus, I pray for each and everyone listening to this message. Pour out your Spirit on all of them, Father, in these last days, Father. Lord, set the captives free, heal the sick. Whatever they are looking to you, Father, you can do more than what you ask or think in their lives. And Lord, in these days, you give them revelation, knowledge, Lord Jesus. Open the eyes of their hearts that they can see and hear things which they have never known before, and save their lives from this untoward generation. Let them wash their sins in immersion baptism in the name of the Lord Jesus Christ. No other baptism is going to wash man's sins and secure their eternity before it's too late. Let your blessing be upon all their families. Pour out your Spirit upon them, Lord Jesus. Let your name be glorified. Let your name be glorified. Let your name be glorified. I commit them into your golden hands. In Jesus' precious name I pray with thanksgiving. Amen. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் நீங்கள் இந்த முகவரிக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் விசேஷமாக உங்கள் காணிக்கைகளை நீங்கள் அந்த அக்கௌண்ட் நம்பரில் போடுங்கள். இந்த கடைசி நாட்களோட அறுவடையோட பங்கு உங்கள் அட்ரஸுக்கு வந்தது சேரும். கர்த்தர் இப்போ கடைசி நாட்களோட அறுவடைக்காக அவருடைய ஜனங்களை ஆசீர்வதிக்க போகிறார். வானத்தின் பலகனை திறந்து இடம் கொள்ளாமல் மட்டும் உண்மையுள்ள ஜனங்களுக்கு வருஷக்கு போகிறார். ஏனென்றால் கடைசி நாட்களுடைய அறுவடை அவர்கள் தாங்க வேண்டும் என்று. இந்த ஊழியத்தின் பங்கு ஆசீர்வாதம் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தின் மேல் வந்து பலிக்கும். If this message is a blessing to you, contact us by phone. Your testimonies are a blessing to many. If you want to support this ministry, put your offerings, give special sacrificial offerings to support this end time harvest. The account numbers mentioned on the screen. In these last days, to fund the end time harvest, Jesus is going to bless his faithful people. He's going to open the windows of heaven and pour out blessings where room will not be there to contain, so that
God's people can fund the end time harvest. And the blessings, whatever you sow into His kingdom, will be multiplied back to you, to your account. That's what Apostle Paul writes to the Philippians. Till we meet again, never forget Jesus Christ is Lord. If you want individual prayers, contact us by phone. Friday morning 10 to 2, individual prayers will be made for your deliverance. Come and receive your deliverance in this address. தனிப்பட்ட முறையில் ஜெபம் தேவைப்பட்டால் வெள்ளிக்கிழமை காலையில் 10-2 வரைக்கும் தனிப்பட்ட ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இந்த டெலிஃபோன் நம்பரில் கூப்பிடுங்கள், வந்து உங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். Do not forget Jesus Christ is Lord. May the Lord bless you.